போன வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த விரும்புறீங்களோ அவங்க தேவனை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அது எப்படி துதிக்கணும் என்பதையும் நம்ம பார்த்தோம். உற்சாகத்தோடு கூட ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடும் நம்ம கம்பீர சத்தத்தோடும் ஆண்டவரை துதிக்கணும்னு பார்த்தோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க வாயை திறந்து துதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆத்மா மரித்து இருக்கிறது, ஆவியில உற்சாகம் இல்லை. ஆனால் அவங்க தேவனை துதிப்பதிலோ ஸ்தோத்திரிப்பதிலோ அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம முடித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து எப்படி துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில விஷயம் இருக்கு. எப்படியெல்லாம் துதிக்கணும்னு நான் வேதம் சொல்லுகிறது என்பதை நம்ம வேகமாக சுருக்கமாக தியானித்து நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 9:1 சொல்றார் பாருங்க, தாவீது எப்படி நாம துதிக்கணும் தேவனை. கர்த்தாவே கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். அவ்வளவுதான், என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன். எப்படி துதிக்கணும்? முழு இருதயத்தோட. நம்ம எதையோ ஒன்று நினைச்சிட்டு துதிக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றோன்னு சொன்னா நம்முடைய கவலை கண்ணீர் கஷ்டம் பாரெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே இருக்கணும். உள்ளே வந்துட்டானா முழு இருதயத்தோட தேவனை துதிக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறான். கற்பனைகளில ஒரு கற்பனையில் ஆண்டவர் சொல்றாரு, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்துல அன்பு கூறுவாயாக. இப்போ அன்பு கூறுதலையோ எப்படி இருக்கணுமா? முழுசா இருக்கணும், முழுசா கொடுக்கணும். துதி ஸ்தோத்திர பலிகளை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து ஆராதிக்கணும்னா முழுசா கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடு மாடு புறா இதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தணும்னா அதுல பழுது இல்லாம இருக்கணும், அதுல எந்த குறை இருக்கக்கூடாது. ஒரு விரலோ ஒரு ஏதாவது ஒரு துண்டோ பற்றுக்கூடாது. அப்படியே முழுசா கொடுக்கணும், அதில் பழுது இல்லாம பலி கொடுக்கணும். அதே போலதான் உங்கள் ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை ஆண்டிற்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்த நீங்க விரும்பினீங்கன்னா அதை முழு மனதோடு கொடுக்கணும். அதுல கசந்து கொண்டோ அல்லது ஏதோ ஒரு வெறுப்போடோ அப்படியெல்லாம் நம்ம ஆண்டருக்கு கொடுக்கக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போறேன், முழு மனதோடு நான் ஆண்டரை என்ன பண்ண போறேன்? துதிக்க போறேன், ஸ்தோத்திரிக்க போறேன். பாட்டு மட்டும் நம்ம பாடுவோம் இல்ல, அன்புக்கு பாடுறோம், உண்மை துதிக்கிறோன்னு பாடுறோம். ஆனா உண்மையாலுமே நம்முடைய முழு இருதயத்தோட ஆண்டவரை துதிக்கிறோமா என்பதை தான் கர்த்தர் காண்கிறா. புரிதண்ட ஒரு அலையிலேயே சொல்லணும். அதனால இனிமேல் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது வீட்லயே நீங்க ஒரு முடிவு செஞ்சுட்டு வரணும். நான் சர்ச்சுக்கு போறேன், எப்படி துதிப்பேன்? முழு இதயத்தோடு நான் துதிப்பேன். அதை விட எனக்கு என்ன வேலை? அதுக்காகவே என்னை அழைத்தார், அதற்காகவே என்னை சுத்திகரித்தார், அதற்காகவே என் பாவத்தை மன்னித்தார். தேவனை துதிக்கும்படிதான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இதைத்தான் நம்ம பரலோகத்தில் போய் செய்ய போறோம். ஆனால் இங்க ட்ரைனிங் கொடுக்கிறார். அப்ப அது இங்க பிராக்டிஸ் பண்ணணும். துதித்து 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 பிராக்டிஸ் பண்றவங்கள தான் ஆண்டவர் திருடி கொண்டு போகும்படி திருடனை போல வரப்போகிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன். இங்க உங்க வாயை திறந்து துதித்து பழகலைன்னா ஆண்டவர் இங்கே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. இவங்க பரலோகத்தில் வந்தாலும் துதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி விட்டுருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாயை விரிவாய்த்திர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். உங்க வாயை விரிவா திறந்தா நன்மையினால் உன் வாயை என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவார். எவ்வளோ பெருசா உங்க வாயை திறக்க முடியுமோ அவ்வளோ பெருசா நீங்க வாயை திறந்து ஆண்டவரை நீங்க துதிக்கணும். துதிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் நன்மையினால உங்க வாயை திருப்தி ஆக்குவார். உங்க புலம்பலெல்லாம் போயிடும். நீங்க புலம்பலெல்லாம் உங்க வாயை விட்டு போயிடும். நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அல்லது எல்லாரும் இடத்துல நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தையை உங்க இருதயத்துல வைப்பார், உங்க வாயில வைப்பார், நாவில வைப்பார். அதை துதிக்காதனால ஸ்தோத்திரிக்காதனால தான் நம்ம முறுமுறுக்கிறதோ புலம்புகிறதோ கஷ்டத்தை சொல்லுகிறதோ கண்ணீர் வடிக்கிறதோ பல பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம். அதனால சர்வ வல்லமுள்ள தேவனை முழு இருதயத்தோடு கூட துதித்து பழகுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் 22:22 எப்படி துதிக்கணும்? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு நான் சுவிசேஷமா அறிவிப்பேன். சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஆமென். அடுத்தது எங்க துதிக்கணும்? சபை நடுவே துதிக்கணும். அதான் சிலர் சபை கூடி வருகிறத விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருங்க. நான் ஆண்டவர் சொல்ல, நான் சர்ச் வீட்டிலேயே துதிச்சுக்கிறேன், நான் அங்கேயே துதிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. துதிக்கிறவங்க அடுத்தது எங்க வந்து துதிக்கணும்? சபை நடுவே வந்து துதிக்கணும். ஆராதனையில வந்து துதிக்கணும். ஆராதனையில முதன்மை இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஓடோடி வந்து தேவனை ஆராதிக்கிற இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். அதை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறான். ஏதோ வர்றோம் போறோம், ஸ்கூல் படிக்கிற மாதிரி வந்தோமா பாடினோமா கேட்டோமா போனோமா அப்படின்னு இருக்குமே தவிர, அந்த உள்ளான மனுஷன்ல சபை நடுவே நான் போய் என் தேவனை துதிப்பேன். ரலையிலே சொல்லுங்களேன். சபைக்கு வந்தாலே நான் தேவனை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணுன்ற அந்த ஆயத்தத்தோட ஜெபத்தோட அந்த விசுவாசத்தோட அந்த அர்ப்பணிப்போட கூட நீங்க வந்தீங்கன்னா தான் என் மூலமா வசனத்தை உங்களுக்கு தருவார். என் மூலமா உங்களுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை தருவார். இந்த பாஸ்டம்மா மூலமா உங்களோடு பேசுவார். சங்கீதத்துல பேசுவார், காணிக்க பாட்டுல பேசுவார். ஏதோ ஒன்று முதல்ல உங்களை பேசி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னா நீங்க அந்த முழு மனதோட சபை நடுவே தேவனை ஆராதிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். அதைத்தான் தாவீதினுடைய அனுபவத்தெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான். நான் முழு மனதோடு கூட ஆராதிப்பேன், துதிப்பேன். சபை நடுவே நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அப்போ சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபை நடுவே வந்து தேவனை சபையில கரங்களை உயர்த்தி நீங்க ஆராதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா எரிகோ கோட்டையும் இடிந்து விழும். உங்க கவலை, கண்ணீர், கஷ்டம், குறைவுகள், கடன் பிரச்சனை, உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வான். துதிக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டான். துதிக்கிறவர்களை ஆண்டவர் விடவே மாட்டான். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை பலி, ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு வேணும். ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க பாருங்க, ஆதாம் ஏவாளின் பாவத்தை மன்னித்தது எது? ஒரு பலி. ஒரு பலி தான் பாவத்தை மன்னித்தது. இயேசுக்கு பலியானதுனால தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த இயேசு என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலி கொடுங்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அதை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதை யாரெல்லாம் முழு மனதோடு கூட கொடுக்கிறாங்களோ, சபை நடுவே கொடுக்கிறார்களோ, அவர்களே அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சங்கீதம் 30:12 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 22:23 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். பாத்தீங்களா? நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறது உண்மையானால், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தது அதுல என்ன வரும்? துதி வரும். நம்ம துதிக்கிறதே இல்லைன்னா நம்ம யாருக்கு பயப்படுறது இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லைன்னு அர்த்தம். அதான் அங்க வசனத்தினுடைய அவர் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசி முதல் 5 அதிகாரத்துல போட்டு தள்ளுறாரு நம்மள. நீ அப்படிப்பட்ட பாவி, இப்படிப்பட்ட பாவி, நீ பாவினாரு. திடீர்னு ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்தாரு. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஐயோ நான் அதமானேன், எல்லாரும் விட நான் தான் பாவின்றார். ஏன்? அப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன், பயப்படத்தக்கவர். நடுங்கன்னு நாம் அவரை பார்த்தான், உடனே பயந்துட்டான். நான் அசுத்த உதடுகள் உள்ள வேண்டாம், அப்படிப்பட்ட பரிசுத்தவான் நான் பாவின்னு சொல்லிட்டான். ஏன்? அப்படிப்பட்ட பயப்படுகிற ஒரு கம்பீரமான தேவன் நம்முடைய தேவன். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய தேவன் பேரில் அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி உள்ளவர்களாய் தேவனை துதிக்கணும். ஆலயத்துக்குள்ள வந்தா அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்க. அவ்வளவு பெரிய கடவுள் நம்ம இருதயத்துக்குள்ள வாழ்றாரு.
அப்ப நம்ம எவ்வளோ பயபக்தியோடு கூட அந்த தேவனை நாம் துதிக்கணும். கண்ணை மூடி அப்படியே அவரை ஆராதிக்கிறதுல துதிக்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர வேற சிந்தைகளை நாம மற்ற பக்கம்லாம் சிதறடித்து ஒரு ஏனோ தானோ என்று சொல்லி ஆராதித்து இதை முடிஞ்சா போதும், இந்த பாஸ்ட் பாட்டம் நிறுத்த மாட்டேங்கிறாரு, ரொம்ப நேரம் நின்று கை காலெல்லாம் வலிக்குது, அப்படியெல்லாம் ஏதாவது உளறிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பயம் இல்லாம போய்விடக்கூடாது. ஒரு பயபக்தியோடு கூட தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய நம்முடைய தேவனை குறித்து நீங்க அறிந்திருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகவே முடியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் உள்ள போவார். வருஷத்துக்கு உள்ள ஒரு நாள் உள்ள போறதுக்கு அவருக்காக ஒரு பலி செலுத்திட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திட்டு உள்ள போகணும். தப்பி தவறி அவர் ஏதாவது ஒரு சின்ன குறையோட பாவத்தோட உள்ள போயிட்டாருன்னு வைங்க, இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ ஸ்கிரீன் போட்டிருக்கோம், நீங்களும் நானும் உள்ள யாரும் வர முடியாது. இங்க ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன் எப்ப கிழிச்சாரு? அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. அது கிழிச்சத இப்ப பிரச்சனையே. கிழிக்காம இருந்திருந்தா நம்ம பயந்துட்டு இருந்திருப்போம். அது கிழிச்சதுனால இப்ப நமக்கு என்ன போச்சு? பயம் போச்சு. இப்ப இந்த உள்ள யாரும் வர முடியாது. ஏமாந்து அந்த ஆசாரின் ஒருவேளை சின்ன ஏதாவது பாவம் செய்து உள்ள போயிருந்தா செத்துருவாரு, உள்ள செத்துருவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் அவருடைய காலில் சங்கிலி கட்டி விட்டுருப்பாங்க. சங்கிலி கட்டி அங்க உங்க கையில கொடுத்துருப்பாங்க. எது கையில மணி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அந்த மணி கொடுத்துருக்காங்கன்னா, அவர் மணியை ஆட்டிகிட்டே உள்ள நமக்காக அங்க ஜெபம் பண்ணிருப்பார். கொடுத்த ரத்தத்தெல்லாம் கொண்டு போய் அங்க தெளித்து ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிருப்பார். ஒருவேளை அவர் உள்ள செத்து போயிட்டாருன்னா இது எது சத்தம் நின்றோம்? இந்த மணி அடிக்கிற சத்தம் நின்றோம். ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, 10 நிமிஷம் பார்ப்பாங்க, அரை மணி நேரம் பார்ப்பாங்க, 1 மணி நேரம் பார்ப்பாங்க. மற்றவங்க உள்ள போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வர முடியாது. கரண்ட் மாதிரி ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சா அவரை தொடர எல்லாருக்குமே ஷாக் அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால யாரும் உள்ள போய் அந்த ஆசாரியனுடைய பாடி பணத்தை கொண்டு வர முடியாது. அதனாலே என்ன பண்ணுவாங்க, காலில் கட்டி விட்டு அந்த சங்கிலியை இழுப்பாங்க. இழுக்கும் போது அந்த பணம் வெளியே வரும். ஆனா ஆண்டோடைய கிருபையில இது வரைக்கும் யாரும் அப்படி சாகல. அது போல யாரும் பாவத்தோட உள்ள போகல. ஆனா முன் எச்சரிக்கையோடு கூட அவர்கள் அதை செய்தார்கள். அப்போ நம்ம தேவன் எவ்வளவு பயங்கரமானவர், பயத்திற்குரியவர் என்பதை சபை அறியணும். பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப அந்த பயப்படுகிறவங்க தான் ஆண்டவர் என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படாம நம்ம துதிக்கிறது பிரயோஜனம் இல்லை. ஆனா பயபக்தியோடு கூட எங்க தேவன் யார், அவர் அக்னிமயமானவர், அவர் சுட்டெரிக்கிறவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை நான் பயபக்தியோடு கூட துதிப்பேன் என்று சொல்ல யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் உங்களை மேலாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ சங்கீதம் 30:12 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். உம்மை என்றென்றைக்கும் சர்ச்சில் மட்டும் இல்ல, சர்ச்சில் மாத்திரம் துதிக்கிறது இல்ல, என்றென்றைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணணும், துதிக்கணும். அதே சங்கீதம் 84:4 வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் சர்ச்சில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்போதும் உம்மை என்ன பண்ணுவாங்க, துதித்து கொண்டு இருப்பார்கள். நாம அப்படி பண்றோமா? இல்ல. பாஸ்ட் உங்களை என்ன பண்ணும், கீ கொடுக்கணும், மியூசிக் போடணும், பாட்டை பாடணும், சத்த போடணும். பாஸ்ட் நிறுத்தினா புஷ்ன்னு போயிட்டு நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள நீங்கள்லாம் அப்படியே நிறுத்திடுறீங்க. வேலையில சொல்லுங்களேன். ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிற பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்மை என்ன பண்ணுவாங்க, துதித்துட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய இருதயம் ஆண்டவரை
மகிமைப்படுத்தி அதுக்கு தான் நம்மளை ரட்சித்தார், அதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறக்க கூடாது. உலகத்தார் வேற, நாம வேற. நம்ம தேவனை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டவர்கள். போன வாரமே உங்களுக்கு சொல்லிட்டேன், அங்க லூசிபர் விழுந்து போன அந்த இடம் காலியா இருக்குது, அந்த இடத்த போய் நம்ம நிரப்பணும். அல்லேலூயா. அங்க போய் நம்ம துதிக்கணும், அங்க மகிமைப்படுத்தணும். அதுக்காகவே நம்ம அழைத்திருக்கிறோம். அது எங்க நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும்? சர்ச்சில் தான் பிராக்டிஸ். அதுக்கு தான் வார வாரம் ஆராதனை வைத்திருக்கார். இல்லைன்னா எல்லாரையும் ரசித்து அப்படி நீங்க வீட்லயே இருங்கன்னு விட்டுருக்கலாமே. ஏன் சபைக்கு அழைத்து கற்றுக் கொடுக்க சொல்லுகிறார் என்றால், நீங்க துதித்து பழகினாதான் பரலோகத்துல போய் தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அதனால சபைக்குள்ள இருக்கிற நீங்க சர்ச்சுக்கு வந்த பேய் ஓடிடுச்சு, வயிற்று வலி சரியாயிடுச்சு, வியாதி சரியாயிடுச்சு, சாட்சி சொல்லிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், போதுன்ட்டு இருக்கக்கூடாது. அடுத்து நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனை துதிக்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கு ஆத்துமா ஆதாயம் பண்ணி ஊழிய பண்ணுகிறவர்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். புரியுதுன்றவர் அல்லையா சொல்லுங்க. அப்ப நீங்களாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு வாஞ்சியோடு தேவனை துதிக்கிறவர்களாய் மாறணுமே தவிர, யாரோ ஒருவர் உங்களை சொல்லி 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 என்ன பண்ணக்கூடாது, செயல்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடாது. பாஸ்டர் மைக்க பிடிச்சிட்டு துதிங்க துதிங்க துதிங்கன்ற அது தவறான மெத்தேட். அது அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்ட்டு பாஸ்டர் அமைதியா இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும் தேவனை. அதை காலையில் ஆராதனையில் ஒரு கதை சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் சின்ன வயசில், இப்போ கூட இருக்குதா என்னன்னு தெரில, ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கும். அது கையில் ஜால்ரா செட் பண்ணியிருப்பாங்க. ஜால்ரா கையில் இந்த சைடில் ஒரு சாவி இருக்கும். சரியா? இந்த சைடில் இருக்கிற சாவியை நீங்கள் நல்லா முறுக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த குரங்கு கை தட்டும். அந்த ஜால்ரா இருக்கனால நல்லா சத்தம் வரும், டப்ப 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 சத்தம் வரும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கீ தீந்துருச்சுன்னா பாருங்க, அது மெதுவாக அப்படியே ஸ்லோ ஆகி நின்று போயிடும். இப்போ மறுபடியும் அதை கையை தட்டணும்னா என்ன பண்ணோம், கீ கொடுக்கணும். இப்படிப்பட்ட குரங்கு விசுவாசிகளாம் நம்ம இருக்கக்கூடாது. மங்கி பிலீவர்ஸா நம்ம இருக்கக்கூடாது. கீ கொடுத்து கீ கொடுத்து கீ கொடுத்து கீ கொடுத்து உங்களை துதிக்க வச்சு, எப்பதான் நீங்களாக தேவனை துதிப்பீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், துதிக்கு பாத்திரார். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் மகிமைப்படுத்தத்தக்கவர். அவரை நாமவே என்ன பண்ணணும், துதித்து பழகணும். நீங்களா துதித்து பழகணும், ஸ்தோத்திரித்து பழகணும். எப்போது துதிக்கணும், வீட்டில் இருக்கும்போது துதிக்கணும், வேலை செய்கிற இடத்துல துதிக்கணும், போகும்போது வரும்போது துதிக்கணும். இப்போ 2 வசனத்துக்கு பதில் கண்டுபிடிக்க ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. என்ன வசனம்னா, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இது உலக தலைவர்கள் எல்லாம் கூடி ஒரு இடத்துல கான்ஃபரன்ஸ் வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. எப்படி முடியும்? பாஸ்டர்ஸ்னா ஏதோ முடியும், கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு போகிற விசுவாசிங்க எப்படிப்பா ஜெபம் பண்ணுவாங்க? இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணுறது, இடைவிடாமல் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது, எப்போதும் எப்படி துதித்து கொண்டு இருக்கிறது? தாவீதுக்கு தான் வேலை இல்லை போல் இருக்கு, அவர் செஞ்சிருப்பாரு, நம்ம எப்படி பண்ண முடியும்? எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். 3 நாள் கான்ஃபரன்ஸ், கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி நாள், கடைசி பகுதி முடியறதுக்கு முன்னாடி டீ பிரேக். அந்த டீ பிரேக்கில் பாஸ்டங்கெல்லாம் வெளியே டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குல்ல, பெரிய ஹால், அந்த ஹாலை அங்கே பெருக்கிற ஒரு விசுவாசி அம்மா, வயசான அம்மா அங்கே பெருக்கிறதுக்கு வந்திருக்கு. அதில் சுத்தம் பண்ணுறதுக்கு வரும்போது அந்த ஒரு பாஸ்டர் பார்த்து கேட்டிருக்கு, ஐயா 3 நாளாக என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா அந்த ஐயா பார்த்து சொல்லியிருக்கேன், ஏம்மா இப்படி 2 வசனம் இருக்குது பைபிளில், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்றிருக்கு. இது எப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டிருக்குது. எங்கே கண்டுபிடிச்சோம்? ஒருத்தரும் அதுக்கு சரியாக ஒன்றும் அதுக்கு சூட்டபுளான ஒரு பதிலே எங்களுக்கு தரல. அதனால அதை நாங்கள் அப்படியே பெண்டிங் வச்சுட்டோம், அடுத்த முறை பார்க்கலான்னு சொல்லி இருக்கிறோம். இனி அடுத்தது டீ காஃபி குடிச்சிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஊருக்கு என்ன பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்க பாருங்க, ஏன் இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க, ஏன் ஜெபம் பண்ண முடியாது, ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்கு. அந்த பாஸ்டருக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டு, எப்படிமா முடியும்,
எப்படி பண்ண முடியும், நீ தான் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா, நான் டெய்லி ஜெபம் பண்றேனே, டெய்லி இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்றேன், ஏன் உங்களால முடியலன்னு, நீ பண்றியா, எப்படி பண்ற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. பாருங்க, இப்ப இந்த ரூம் முழுவதும் நான் பெருக்க போறேன். இப்ப நான் பெருக்கும் போது, அது பெருக்கும் போதே நான் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் எப்படி பெருக்கி இந்த ரூமை நான் சுத்தம் பண்றேனோ அதே போல என்னுடைய இருதயத்தை பெருக்கி சுத்தம் பண்ணுங்க. இந்த ரூமை பெருக்கி நான் கழுவி சுத்தப்படுத்துறது போல என்னையும் என் குடும்பத்திலையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணுங்க. பாத்திரம் விளக்க போறேன், அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்தும் போது ஆண்டவரே இந்த பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி சுத்தப்படுத்துறது போல என்னையும் பிள்ளைகளையும் என் குடும்பத்தை இது போல கழுவி சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலைகளை நான் செய்யறேன். ஒவ்வொரு தோட்டத்தில் போய் வேலை செஞ்சா இந்த தோட்டத்தை நான் பண்படுத்தி விவசாயம் பண்றது போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுங்க, பண்படுத்தி களைகள் எல்லாம் எடுத்து நான் கனி கொடுக்கும்படி நல்ல செடிகளை நான் என்ன மரங்கள் வளர்ந்து உங்க என்ன செய்யுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். வேலையில சொல்லுங்க. படிக்காது அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஞானம், படித்து அங்க இருக்கிற பிஷப்புங்க 3 நாளா தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அசந்து போயிட்டாரு அவரு. வேலை செய்யற இடத்துல நான் அதுக்கு ஒப்பிட்டு நான் ஜெபம் பண்றேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன் செய்ய முடியாதுன்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு உடனே அந்த கடைசி பகுதியில் அவர் போய் நின்று இந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்காங்க, இந்த வசனத்தின்படி இடைவிடாமல் ஜெபிக்கலாம், இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த முடிவுன்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. நாம முயற்சி பண்றது இல்லை, நாம் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லை, எனக்கு பிஸி, எனக்கு டைம் இல்லை, இதைத்தான் நம்ம சொல்றோமே தவிர அந்த வேலை செய்கிறதோடு கூட இதையும் நம்ம உள்ள புகுத்தி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர்றதில்லை. அதை தனியா இதை தனியா பிரிச்சிடுறோமா? பிரிச்சொன்ன என்ன ஆகுது, நமக்கு ஜெபம் பண்றதுக்கு பிசாசு நேரத்தையே தரமாட்டான். வேலை மேல வேலை, பிஸி மேல பிஸி, எதையாவது உங்களுக்கு கொடுத்துருவான். நீங்க வீட்டில் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்குதுன்னு ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தாதான் பக்கத்து வீட்டு அக்கா வந்துடும், அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு விஷயம் தெரியுமான்னு பேச வந்துடும். அந்த நேரமும் போயிடும். அவ்வளோதான், ஜெபம் பண்ண முடியாது. ராத்திரியானா ஜெபம் பண்ணலான்னு நினைப்பீங்க, அசதி, டயர்ட், சோர்வு, மறுநாள் வேலைக்கு போனோம், ஜெபம் பண்ண மாட்டீங்க. பெரிய தடைகளை சாத்தான் உங்களுக்கு கொண்டு வருவான். அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார் அவருடைய அனுபவத்தை. எங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது அவர் டீச்சர், அவர் ஊழியத்துக்கு போன இடத்துல அப்படிதான். அந்த சர்ச்சில் ஒரு பிலிவர் இருந்திருக்கிறார். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்போதெல்லாம் மத்தியானம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரோ, இவர் நினையாத நேரத்தில் அவர் வந்துருவாராம். சர்ச்சுக்கு வந்துட்டு பாஸ்டர்ல அன்பா இருக்கிறது போல மணிக்கணக்காக கதை பேசிட்டு இருப்பாராம். பேசி 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 அந்த விசுவாசி இந்த விசுவாசி எல்லா விசுவாசிக்கு பற்றி கோல் மூட்டி ஏதாவது குழப்பம் பண்ற விசுவாசி ஏதாவது சொல்லி பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. ஜெபம் போயிடும், ஜெபம் போயிடும். இவர் ரொம்ப நாள் யோசனை பண்ணியிருக்காரு, இவர் வராம பண்ணணும். திட்டினாலோ சர்ச்சுக்கு வர மாட்டாரு, வராதீங்க பிரதர்னாலும் கோச்சுக்குவாரு. நம்ம ஒண்ணுமே சொல்லாம இவர் இந்த மத்தியானம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா என்னதான் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு அவர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாரு. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில என் கண் வைத்து உனக்கு. அப்ப ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு, மைண்ட்ல தோணி இருக்கு. ஒரு நாள் மத்தியானமா வந்திருக்கிறார். இவருடைய ஜப நேரத்துல மறுபடியும் ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணபடி உட்காந்து பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு. கரெக்ட் இந்த பாஸ்டருக்கு பிரதர் வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் முட்டி போடுங்க, நம்ம என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அவர் முட்டி போட வச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அடுத்த நாள்ல இருந்து அந்த பிலிவரை ஆளையே காணோம். பார்த்தீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்தா கூட துதினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி பண்ண நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். புரிதனுக்கு மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆனால நீங்க துதி ஸ்தோத்திரத்தை எப்போதும் செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவா. செய்யலான்றவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். 32:8 சங்கீதம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பாத்தீங்களா, சுரமண்டலத்தினால தேவனை துதிங்க. அது உங்ககிட்ட இல்லையா, கீபோர்டு இல்ல, பேட் இல்ல, சுரமண்டலம் இல்ல, ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. அடுத்தது எதுல துதி?
நரம்பு வீணை கை 10 நரம்பு வீணை கொடுத்துருக்கிறேன். ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன். சும்மா உட்காந்து கையை தட்டி எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். தூங்குறவங்களே எழுப்புறதுக்கு இது ஒரு ஐடியா. அல்லேலூயா. 10 நரம்பு வீணை. நல்ல கையை தட்டி பாடுங்க. தெரிஞ்ச பாட்டு, நல்ல பாடு, கையை தட்டி பாடு, அழகா பாடு அப்படின்னு எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நீ கீபோர்டு வாங்கித்தான் என்ன ஆராதிக்கணும், மியூசிக் போட்டு தான் ஆராதிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருந்தா நம்மளாம் எங்கே போகிறது? இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறோம். ஆதியில் ஒன்றுமே இல்லையா நம்மகிட்ட? அதெல்லாம் இல்லாத சர்ச் எத்தனை சர்ச் இருக்கு. அப்போ அவங்கள என்ன பண்ண முடியும்? ஆராதிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆராதிக்கிறதுக்கு கீபோர்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாடா, சும்மா நீ என்ன பண்ணு, கையை தட்டி பாடு. நீ அழகா பாடுறியோ, அசிங்கமா பாடுறியோ, ராகத்தோட பாடுறியோ, ராகம் இல்லாம பாடுறியோ, எப்படியோ பாடு, நான் மகிழ்ந்து களி கூறுறேன்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எப்படி நீங்க பாடினாலும் ஆண்டவர் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாரு. நீங்க எனக்கு பாடவே தெரியாதுன்னெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படி பண்ணாலும் அதுல மகிமைப்படுகிறவர் தான் நம்முடைய தேவன். புரிதண்ட ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதனால சுரமண்டலத்தினாலும் 10 நரம்பு வீணையினாலும் நீங்க தேவனை என்ன பண்ணி பழகணும்? துதித்து ஆராதித்து பழகணும். 54:6 வாசிங்க சங்கீதம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். அடுத்தது எப்படி பலியிடணும்? உற்சாகம் இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தா அதான் உங்களுடைய உற்சாகத்தை பார்த்தா எங்களுக்கு உற்சாகம் வரணும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அந்த உற்சாகத்தோடு போனவரை சொன்ன பாருங்க, வெளியே வந்து வண்டியை நிறுத்தணும்னு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வண்டி ஆஃப் ஆகணும், ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் ஆகணும். அப்பதான் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உற்சாகம் இருக்குன்னு அர்த்தம். கம்பீர சத்தத்தோட உற்சாகத்தோடும் படிங்கம்மா அந்த வசனத்தை. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பது உங்களுக்கு எப்படி இருக்குது? நலமானது, நல்லது. அது இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 துதிக்கணும். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூபா, இருக்கிறவரே எல்லாம் சொல்லணும். தெரிஞ்ச நாமத்தை, அவருக்கும் 1000 நாமங்கள் உண்டு. நீங்களே புது பேர் கூட வைக்கலாம். என் கரத்தை பிடிக்கிறவரே, என்னை ரட்சிக்கிறவரே, என்னை நேசிக்கிறவரே, எனக்கு கொடுக்கிறவரே, ஏதாவது ஒன்று பேரை சொல்லி சொல்லி நல்ல பேரெல்லாம் வச்சு நீங்களே என்ன பண்ணலாம்? ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். அவர் பேர் சொல்லி துதிக்கிறது அவருக்கு ஒரு பிரியம், அவருக்கு ஒரு சந்தோஷம். அதான் அவர் சொல்றார், உங்க நாமத்தை சொல்லி 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 நான் என்ன பண்றேன்? துதிப்பேன்றார். துதிக்கலான்னு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நீங்க இதை கவனம் வைத்து துதித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்க பாருங்க. சங்கீதம் 22:3 வேகமா வாசிங்க, முடிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமென். நீங்க துதிச்சீங்கன்னா உங்க மத்தியில கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வாசம் பண்ணுவார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாடுல மத்தியில வாசம் பண்ணுவார், ஆனா புதிய ஏற்பாடுல உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நாம அவர்களை விட பாக்கியவான்கள். அவங்க துதிக்கும் போது மத்தியில தான் வந்தாரு, இடையில தான் வந்தார். அவங்க கும்பல இருந்தா நடுவுல வந்து நின்னாரு. நமக்கு அப்படி கிடையாது. நாம எல்லாம் ஆண்டவர் துதிக்கும் பொழுது நமக்குள்ள வருவார். புதிய ஏற்பாடுல நான் உங்களுக்குள்ள உலகத்தோடு இருக்கிறவன உங்களுக்குள்ள இருக்கிறவ பெரிய அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வாயை திறந்து துதிக்கணும். துதிக்கிறவர்களை கைவிட மாட்டா, துதிக்கிறவர்களை நேசிக்கிறா, துதிக்கிறவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறான். ஏன் சொன்னா நான் சொல்லி இருக்கிறேன், அவருக்கு ஆக்சிஜனே என்னதான்? துதிதான். நமக்கு ஆக்சிஜன் இருந்தா நம்ம வாழலாம், தண்ணி இருந்தா மீன் வாழும். ஆனா நம் தேவன் வாழணும்னா துதி வேணும். அதனால உங்களுக்குள்ள தேவன் இரவும் பகலும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னா நல்லா வாயை திறந்து துதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்க. பாருங்க, நீங்க தூங்கினாலும் உங்க ஆத்துமா துதித்து கொண்டே இருக்கும். திடீர்னு நீங்க விழிப்பாகும் போது பாருங்க, ஏதாவது ஒரு ஃபாதர் பாட்டை பாடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பாட்டு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நீங்க தூங்கி அப்படியே எழுந்திரிச்சு பாருங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு பாருங்க, நமக்கு தெரியாம ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும். அதான் இடைவிடாமல் துதிக்கிறது. இடைவிடாமல் நம்மை அறியாமலே நம்முடைய ஆத்துமா தேவனை துதித்து கொண்டு இருக்கணும்னா நீங்க நினைவில் இருக்கும் பொழுது நம் தேவனை மனதார துதிக்கணும். சரின்னு ஒரு ஆளிலே சொல். அதுதான் ஆவிக்குரிய சபை. நம்ம அந்த துதிக்கிற சபை, தேவனை மகிமைப்படுத்துகிற சபை.
அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க. நீங்க துதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். சங்கீதம் 106:1. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே அவருடைய கிருபை என்ன ஆகுமா? பெருகும். நம்ம எல்லாம் சேர்ந்து சபையில துதிக்க 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 தான் சபையில என்ன பெருகுது? கிருபை பெருகுது. உங்க மேல கிருபை. நீங்க குடும்பத்துல குடும்ப ஜெபம் நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணி குடும்பமா நின்று உட்கார்ந்து நீங்க பாட்டு பாடி கொஞ்ச நேரம் ஆராதித்து பாருங்க. உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல, உங்க தொழில் மேல கிருபை பெருகும். கிருபை பெருகும் போது என்ன நடக்கும்? நீங்க நினையாதது, உங்களுக்கு எட்டாததுமான அற்புதம் நடக்கும். அதான் கிருபை. கிருபை என்னன்னா தகுதி இல்லாததை நம்ம பெற்றுக்கொள்ற பாருங்க, அதுதான் அதை கொண்டு வருது பாருங்க, அது பேர் தான் கிருபை. நம்ம நினைச்ச பார்த்துறாத ஒரு மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு ஆண்டு கொண்டு வந்திருப்பார். நீங்க நினைச்ச பார்க்காத பொண்ணை உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருப்பார். அதுதான் கிருபை. மற்றவங்க யோசிப்பாங்க, எப்பறா எப்படி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பேர் தான் கிருபை. எப்படி இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கினாங்க, இப்படி இவ்வளவு பெரிய கார் வாங்கினாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது பேர் தான் கிருபை. தகுதி இல்லை, ஆனா அது நமக்கு வருது, அதை ஆண்டவர் தராரு. அப்படிப்பட்ட கிருபை உங்க வாழ்க்கையில பெருகணும்னா அதுக்கு வேற வழியே கிடையாது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை துதித்துட்டே இருங்க. கிருபை உங்க வீட்டு மேல, உங்க பிள்ளைங்க மேல, குடும்பத்து மேல, உங்க தொழில் மேல பெருகும். உங்க தொழில் எங்கேயோ போயிடும், அது பல மடங்கு ஆண்டு பெருக பண்ணிடுவாரு. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படா இதுன்னு சொல்லி அதிசயப்படுவாங்க. அதுக்கு ஒரே காரணம் ஸ்தோத்திர பலிதான், துதி பலிதான். அதை துதிக்க 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 பெருகி கொண்டே இருக்கும். பாருங்க, நம்முடைய சபையிலையும் நம்ம துதித்து கொண்டே இருப்போம், நம்முடைய சபை பெருகும். இன்னும் ஆண்டவர் 1000 மடங்கு நம்மளை பெருக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கு. ஆனால் சபைக்காக எல்லாவற்றுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ண, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பலியிடுங்க. அப்போ துதிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில கிருபை பெருகும். 107:9 அதான் சொல்லுது, படிங்க. அவருடைய கிருபையின் நிமித்தமும், அவருடைய கிருபை நிமித்தமும், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும், அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக, அவர் துதிப்பார்களாக. பாருங்க, உங்களுக்கு 107:16 அதே வசனம் தான், வாசிங்க. அவருடைய கிருபையின் நிமித்தமும், அவருடைய கிருபை நிமித்தமும், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பீர்களாக. உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா என்ன பண்ண சொல்றாரு? துதிக்க சொல்றாரு. எனக்கு அதிசயம் பண்ணுங்க, அதிசயம் பண்ணுங்க, அதிசயம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்றதை விட நீங்க ஆண்டோடைய சமூகத்துல ஒரு துதிச்சுட்டே இருந்தாலே போதும். என்ன நடக்கும்? புரியுதுன்ற கூட அல்லையா சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு குழந்தை இல்லைன்னு வைங்க, எனக்கு குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்க நீங்க ஜெபம் பண்றதை விட தேவனுடைய சமூகத்தில் நீ நல்லவர், நீ வல்லவர், நீ அதிசயர், நீ பெரியவர், நீ இப்படி சொல்லி பாருங்க, குழந்தை பிறந்துருன்றாரு. அதான் அவர் சொல்ல வர்றாரு. அதிசயங்களின் நிமித்தம் கர்த்தரை என்ன பண்ணுங்க? துதிப்பார்களாக. உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னு, அற்புதம் நடக்கணும்னு நீங்க ஆவலோடு கூட காத்திருக்கீங்களா? நீங்க அங்க இங்க ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து நேரம் எடுத்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திர பலி, நான் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன், துதிக்கிறேன், துதித்து பாருங்க. ஜெபிக்கிறதெல்லாம் அடுத்தது தான். துதிக்கிறது வேற, ஜெபிக்கிறது வேற, ஆராதிக்கிறது வேற, வேண்டுதல் செய்கிறது வேற. ஸ்தோத்திர பலியிடுக்கு தான் நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க, உங்களை கட்டாய அற்புதங்களை கத்த செய்வான். அல்லேலூயா. தடைகள் உடையும் பாருங்க, எரிக கோட்டையெல்லாம் உடையும். அதனால தானே அடிக்கடி சொல்லுது, யுத்தத்திற்கு முதல்ல யாரை அனுப்புனது? ஆண்டவர் யூதாவை அனுப்பினாரு. ஏன்? யூதா கோத்திரம் முன்னாடி யுத்தத்துக்கு போனோம். யூதானா யாரு? துதின்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஜபத்துக்கு முன்னாடி முதல்ல ஸ்தோத்திர பலி, துதி பலி செலுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். வார வாரம் எங்க நம்ம சாட்சி சொல்ல முடியாது, அவ்வளோ சாட்சி வரும், அவ்வளோ அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். துதிக்க 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 நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ரொம்ப தடைகள் உங்க வாழ்க்கையில காணப்படுதா? சில விரும்பி கிடைக்காம சில காரியங்கள் தடைப்பட்டு கால தாமதமாய் கொண்டே இருக்கா? அதெல்லாம் நீங்க எழுதி வைத்து அது முன்னாடி கை வைத்து துதிங்க போதும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அந்த தடைகளை உடைத்து அதிக நாட்களாய் காத்திருந்து இழைத்து போயிருக்கிற அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க சாட்சியா கொண்டு வருவீங்க. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிக்காக
நம்முடைய ஆண்டவர் அவளோடு கூட காத்திருக்கிறார், ஆசையா காத்திருக்கிறார். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் குழந்தைகள் என் துதியை சொல்லி, பாலகர்கள் வாயிலே என்ன உண்டாகும்? துதி உண்டாகும். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர் துதிக்கணுன்றார், குழந்தைகளா அவரை துதிக்கணுன்ற. அவருக்கு வேற நம்மகிட்ட பணமோ பொருளோ அதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது, அவருக்கு திருப்பி நம்ம கொடுக்குறோம். ஆனா அவர்கிட்ட இல்லாதது எது? அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம பணம் கொடுக்கலாம், தசம்பா கொடுக்குறோம், பொருளை கொடுக்குறோம், நம்மையே கொடுக்குறோம், அதெல்லாம் யாருது? எல்லாம் அவர் நமக்கு தந்தது. ஆனா ஸ்தோத்திர பலி மட்டும் யாருது? நம்மளுது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட துதி ஸ்தோத்திரிக்கை இல்ல. அதனால அவர்கிட்ட இல்லாததை நம்ம கிட்ட கேட்கிறாரு. புரியுதுன்ற கூட அல்லையா சொல்லுங்க. அப்ப ஒருத்தர்கிட்ட இருக்கிறது கொடுக்கறது சந்தோஷமா, இல்லாததை கொடுக்கறது சந்தோஷமா? இல்லாததை கொடுக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட இல்லாதது எதுனா அவரை துதிப்பதற்கு யாரும் இல்லை. அப்ப நீங்க சொன்னோம், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் உம்மை துதிக்க, நான் இருக்கிறேன் உம்மை மகிமைப்படுத்த, நான் இருக்கிறேன் உம்மை சந்தோஷப்படுத்த வந்தீங்கன்னா உங்களை விட்டுருவாரா? விட்டுருவாரா? பணம் கொடுக்குறவங்க, பொருள் கொடுக்குறவங்க, அவங்களெல்லாம் கூட ஆண்டவர் விட்டுறாலும் விட்டுருவாரு. ஆனா துதிக்கிற உன்னை ஒருபோது விட மாட்டார். ஏன்னா அது அவர் இடத்துல இல்லாத ஒன்று, அது உன்னிடத்துல கேட்கிறார். ஏன்னா அது தேவ தூதர்களுடைய ஸ்தோத்திரத்தை விட உன்னுடைய ஸ்தோத்திரத்துல, மனிதர்களுடைய ஸ்தோத்திரத்துல அவர் அதிகமாக பிரியப்படுகிறார். அதனால மணிக்கணக்கா தேவனை துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துங்க. நம்ம அம்மா கூட 1000 ஸ்தோத்திர பலி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க தான் இன்னும் வெளியிடாம சோம்பேறிகளா உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த வயசுல பைபிள் இருந்து தேர்ந்தெடுத்து ஒரே புக்கில், ஏசாயா புக்கில் மட்டும் 1000 ஸ்தோத்திர பலி எழுதி வைத்திருக்கிறாங்க. பாருங்க. அப்ப நாமும் என்ன பண்ணணும்? அப்படி வேதத்திலிருந்து தேர்ந்தெடுத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பான். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த புக்கை சீக்கிரம் நாங்கள் வெளியிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு அதிசயம் நடக்கும். எப்படி நடக்கும்? சங்கீதம் 103 1-5 வரைக்கும் வேகமா வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாத்தீங்களா? அவரே அவருக்கு சொல்லிக்கிறார் பாருங்க. இப்ப 1 மணி நேரமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனா தாவீது அவரே அவருக்கு சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பப்போ அவரை கரெக்ட் பண்ணிக்கிறாரு. டே மறந்துடாத, உனக்கு நிறைய வண்டி பண்ணியிருக்காரு, நீ உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருமை, இல்லைன்னா உங்க மாமனார் உன்னை எப்பவோ கொண்டு இருப்பாரு. அவரே அவருக்கு சொல்றாரு, மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத, துதி துதின்னு சொல்லி அவரே அவருக்கு கீ கொடுத்துக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அவருக்கு யாரும் கீ கொடுக்க வேண்டாம், அவரே அவருக்கு கீ கொடுத்துக்கிறார். கொடுத்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துறார். அப்படி மகிமைப்படுத்தினால என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இப்ப பாத்தீங்களா? நீங்க நல்லா துதிச்சீங்கன்னா உங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, உன் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. வந்துச்சு பாரு, கிருபை வந்துச்சு பாருங்க. உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதா. நீ கழுகுகளை போல எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார், உயர பறக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மீண்டும் ஒரு எழுப்புதல். மீண்டும் நீங்க கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவீங்க, நல்லா ஜெபிப்பீங்க, பைபிள் படிப்பீங்க, ஊழியம் செய்வீங்க, வல்லமை வரங்கள் கிருபைகளை எல்லாத்தையும் கொடுத்துருவார். எப்பொழுது? என் ஆத்துமாவே கர்த்தரை. இது ஜபத்தை முடிக்கிறதுக்கு பண்ற ஜபம்ன்ட்டு எப்போ பார்த்தாலும் அதை மட்டும் பண்ணுறது. சர்ச்சு முடிஞ்சிருச்சுரா, இது பண்ண எல்லாருக்கும் சந்தோஷம், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஆத்துமாவே கர்த்தரை. ஆனா அது கிடையாது. அவர் சொல்றாரு, செய்த உபகாரங்களை நீ நன்மைகளை மறந்துடாத, ஒருபோதும் மறந்துடாத. அதை நினைச்சு 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 சின்னதோ பெருசோ ஒவ்வொரு நாளும் பாஸ்டமா சொன்னது போல போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் காணோம், மரித்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களே என்னை வைத்திருக்கிறார். எதுக்காக? துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதித்து ஊழிய செய்து ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்க நம்மளை வைத்திருக்கிறார்.
அப்ப அதையெல்லாம் நினைத்து நாம தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துறவர்களாய் மாறணும். புரியுது? மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இது போல அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும். கடைசியா சங்கீதம் 103 20 to 22 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்கள் பலத்த சௌகரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். முதல்ல அவருடைய தூதர்கள் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கன்னு சொல்றாரு. அடுத்தது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவருடைய பணிவிடைக்காரர் எங்களை சொல்றார். ரெண்டாவது ஊழியக்காரர் பணிவிடைக்காரராய் இருக்கிற சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகள் அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூணாவது நீங்க சகல கிரியைகள் விசுவாசிங்க, ஆடு மாடுங்க, பறவைகள், மனிதர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை முடிக்கிறார். எல்லாரும் நம் தேவனை துதிக்கணும். ஊழியக்காரர் துதிக்கணும், தேவ தூதர்கள் துதிக்கணும், சகல சிருஷ்டியும் அதெல்லாம் கரெக்டா துதிக்குது. பாத்தீங்களா? குருவிகள் பறவைகள் காலையில எந்திரிச்சு பாருங்க, அழகா துதிக்கும். மயிலெல்லாம் பாருங்க, கிராமங்கள்ல காலையில எந்திரிச்சுன்னு துதிக்கும். அது அதனுடைய வேலை கரெக்டா செய்து. நாம தான் தூங்குறோம், துதிக்க மாட்டேங்கிறோம், ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு பிசாசு அவன் மேல தானே சொல்லணும், வேற வழி இல்லை. அவன் விட மாட்டேங்கிறான், துதிக்க விட மாட்டேங்கிறான், தூக்கத்தை கொடுத்துட்றான், டயர்ட் பண்ணிடுறான். அதனால அவன் மேல சாக்க போட்டு நாம தப்பிச்சிடுறோம். அதனால இன்றிலிருந்து புரிந்து கொள்ளுங்க, என் தேவன் துதியை எதிர்பார்க்கிறவர், துதி இல்லாதவர். அவருக்கு துதிக்க யாரும் இல்லை, நான் தான் துதிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைங்க. என் தேவனை நான் துதிப்பேன். சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க, என் தேவனை துதிக்க யாரும் இல்லை. என் தேவனை நான் ஒரு 10 நிமிஷம் துதிக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிங்க. அது அப்படியே 15, 20, 30 போயிட்டே இருக்கும். அவரை போக போக எப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போகிற இடத்துல வர துதிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது, நம்முடைய சமுதாயத்துக்கும் நல்லது. சேவலில் இருக்கிற பேயெல்லாம் ஓடி போயிடும். நம்ம இத்தனை பேர் துதிச்சா ஒரு பேய் இந்த ஊரில் இருக்காது. நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. உங்கள் கிராமங்களை விட்டு எல்லாம் விட்டு அது காலி பண்ணிட்டு ஓடிடும். அந்த ஜனங்கள்லாம் நம்ம சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். சரின்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படியே எழுந்த நிலங்க, பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த துதியினாலே, சோத்திரத்தினாலே, நம்முடைய நாவினாலே அவரை துதிக்கணும். ஏன்னா அவர் அவர் தான் மகிமையானவர். அவரை விட மகிமை யாருக்கும் கிடையாது. அவர் யாரையும் துதிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் ஒருவர் தான் பெரியவர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா. அவர் யாரையும் துதிக்க முடியாது. அவரை நாம தான் துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த துதிய ஸ்தோத்திரங்களை நாவிலே தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா, எல்லாவற்றிலும் உம்மை துதிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கடந்த வாரத்தில் பார்த்தோம், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர் அவர். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அவருடைய மகத்துவங்களை கடந்த நாட்களில் பார்த்தோம். ஏன் அவரை நாம் துதிக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு எப்படி துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். முழு இருதயத்தோடு அவரை துதிக்கணும். அவர் செய்த அதிசயங்களை நாம் விவரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய பெரிதான கிருபை. நாம் எந்த பெரிய நன்மை ஒன்றும் செய்ததில்லை, நாம் செய்ததில்லை. அவருடைய கிருபை தான் நம்மை இதுவரை தாங்கி இருக்கிறது. அவருடைய இரக்கம் தான் நம்ம மீது காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை துதித்தால் தேவன் எவ்வளவு மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார்.
அவர் செய்த அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமாய் இருக்கிறது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 136 முழுவதும் வாசித்து பாருங்க. அவர் செய்த மகத்தான காரியங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர்களின் மேல் பூமியை பரப்பினவர்களை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணிக்கு மேல பூமியை அப்படியே பரப்பி வைத்திருக்கிறாரே, அதில் சுகமாய் நம்மை வாழ தங்க பண்ணியிருக்கிறார். அந்த தேவனை நாம் வாயை திறந்து துதிக்கலாமா? பெரிய சுடர்கள், பகல்ல நமக்கு சூரியனை தந்திருக்கிறார், இரவில் ஆள சந்திரனை தந்திருக்கிறாரே, அந்த பெரிய தேவனை நாம் துதிக்க மறந்துவிடக்கூடாது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒன்றில்லாத போது கர்த்தர் நம்மை நினைத்து இந்த பெரிதான ரட்சிப்பை தந்தாரே, உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, அந்த தேவனை முழு இருதயத்தோடு நம்ம துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவித்தாரே, எவ்வளவு நல்ல தேவன். இல்லையென்றால் சத்துரு நம்மை மிதித்து கொண்டிருப்பான். ஆனால் சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பிடுங்கி அவர் கையில் வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கைகளை நம்ம மறைத்து வைத்திருக்கிறார். அந்த தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பேலத்தோடு அவரை நாம் துதித்து அந்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்ல வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொன்னது போல சபை நடுவிலே நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். மூன்றாவது பார்த்த பயத்தோடு கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பயம், பக்தி என்பது முக்கியமானதாக இருக்கு. மற்ற எல்லா காரியத்தையும் கண்டு நம்ம பயப்படுவோம், ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு அறியாமல் இருக்கும். இன்னும் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நம்ம அவருக்கு பயப்படணும்? எல்லா வெண்கல கதவுகளையும் உடைக்கிறவர் அவர் தான். இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர் அவர் தான். அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிறவர் அவர் தான். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன் அவர். நீங்க அண்ணாந்து பார்த்தாலும் பார்க்க முடியாத உயரத்தை உடையவர் அவர். அதனால தான் அவரை பார்த்து பயப்படணும். பயம், பக்தி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அது நிமித்த வருகிறதான ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை. சங்கீதம் 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. அவருக்கு பயந்தா போதும், எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கும். மனைவி வீட்டோர்களை கனித்தரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகள். கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழவே காண முடியும். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது என்றால் தேவனை பயத்தோடு பக்தியோடு துதிக்கும் பொழுது தானே. ஆண்டவரே, அந்த பயபக்தி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் ஆண்டு உம்மை தேடுகிறோனோ அப்பொழுதெல்லாம் நான் பயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் வர உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த நேரத்துக்கு வந்து நான் சரியான நேரத்தில் வந்து உம்மை துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த பயம் பக்தி என்ன இல்லைந்து இப்போ ஆண்டவரே அது குளிர் விட்டு போய்கிறது, என்னை விட்டு தூரம் போயிடுச்சப்பா. மீண்டுமாய் நான் பயத்தோடு ஆலயத்துக்கு ஓடி வந்து உம்மை துதிக்க, எல்லா நேரங்களும் எப்பொழுதும் நான் உம்மை துதிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தால் இன்று நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்றென்று உம்மை நான் துதிப்பேன், எப்பொழுதும் நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லுங்க. வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எல்லா உயர்வில் எல்லாம் உயர்வு ஆண்டு என்னை உயர்த்தும் போது நான் துதிப்பேன், என்னை தாழ்த்தும் போது நான் துதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருந்தாலும் உம்மை நான் துதிப்பேன்ப்பா. எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் உம்மை துதிப்பேன்ப்பா. யோபுவை போல கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். யோபுக்கு இருக்கும் பொழுதும் துதித்தார், இல்லாத பொழுது யோபு துதித்தாரே. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே வல்லமை ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நிறைவாய் ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். 10 நரம்பு வீணையினால் நான் துதிப்ப ஆண்டவரே. எனக்கு அழகான அவயவங்கள் கொடுத்துருக்கீங்க, உடல் பாகங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த 2 கைகள் எனக்கு 10 விரல்களை தந்திருக்கீங்கன்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி 10 நரம்பு வீணையினால் உம்மை நான் துதிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த இந்த விரல்கள் உம்மை மீட்டுக்கொள்ள ஆண்டவரே. ஓ, நீர் கொடுத்த இந்த விரல்கள் உம்மை துதிக்க நான் பயன்படுத்த ஆண்டவரே. நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் உம்மை பாடுவேன். உற்சாகமாய் தேவனை துதிக்கணும்னு பார்த்தேன். சோர்ந்து போகக்கூடாது. உற்சாக பலியிடுகிறவன், உற்சாகமாய் கர்த்தரை நாம் துதிக்க.
எத்தனையோ சோர்வுகள், கசப்புகள், வேதனைகள் இந்த உலக வாழ்க்கையில 80 ஆண்டு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்துவதே நமக்குள்ளே ஒரு உற்சாக ஆவியின் பலன் கொண்டவர்களாய், மாம்சங்களை, மாம்ச போராட்டங்களை மிதித்து அழிக்கிறவர்களாய், தேவனே என்னை உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. தேவன் இந்த காலை வேளையிலே அபிஷேகத்தினால் நிரப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உற்சாக பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் நான் பலியிட எனக்கு உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. துதித்ததினால என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம். துதிப்பதினாலே நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். நம்ம துதிச்சாதான் நமக்குள்ளே அவர் இருக்க முடியும், நாம அப்பதான் அவருக்குள்ளே இருக்க முடியும். ரெண்டாவது பார்த்தோம், துதிப்பதினாலே நம்முடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதிப்பதினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையும் நாம் வாழ வேண்டுமா? அவருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டுமா? வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் துதிக்க வேண்டும். துதிப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக அதிசயங்களை அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே, நம்முடைய நோய்களை குணமாக்கினாரே, நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே, நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கினாரே. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லப்பட்ட சங்கீதத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்னும் நம்ம துதிக்காம அப்படியே யோசனையில தான் மூழ்கி இருக்கோம். எதையோ சிந்தித்து சிந்தித்து நம்ம பிரெயின் தான் எல்லாம் கிளாட்டாக இருக்கும். அருமையான தேவன் ஜனமே, எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு இப்பொழுது இருக்கிறதிலே தேவனை மகிமைப்படுத்துங்க. உள்ளதே எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ அதற்கு நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார், தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்பட்டா போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். அவரும் நமக்குள் வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்க. எந்த சூழ்நிலையும் நான் உம்மை துதிக்க மறக்க மாட்டாண்டவரே. இடைவிடாத நன்றியை நான் உமக்கு செலுத்துவேன்ப்பா. என் வாய் உம்முடைய உம்முடைய துதியினாலே என் வாய் நிரம்பும். உம்மை புகழ்வதே என்னுடைய பாக்கியம் ராஜா. எனக்கு அந்த பாக்கியத்தை இப்பொழுது எனக்கு தாங்காண்டவரேன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி அப்பா. இதோ மகத்தான சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எப்படி துதிக்க வேண்டும், துதிப்பதினால என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்க அப்பா. அதற்காய் நன்றி ஆண்டவரே. இனி எங்கள் புலம்புகள் எல்லாம் ஓயட்டும். எல்லா புலம்பலின் கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. துதியின் சத்தம் எங்கள் நாவுகளிலும் எங்கள் வீடுகளிலும் உட்புகட்டும் அப்பா, பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. முற்றிலுமா எங்கள் நாவையும் வாயையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, எல்லாவற்றிலும் உம்மை புகழ்ந்து பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ண நன்மைகளால் நிரப்பி அனுப்புவீராக. வந்தவர்கள் வெறுமனே அல்ல ஆண்டவரே, உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து செல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்வீராக. தகப்பனை, பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு யாரிடத்தில் இதை நான் சொல்ல முடியும் என்று வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். கல்வாரி சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து சுகமாய் எங்கள் மத்தியில் மீண்டும் அடுத்த வாரம் கொண்டு வர வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஐயா. போக்கில வரத்தில் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதிங்க. குடும்பமாய் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. செய்து கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.